இது Lightroom Masterclass சீரீஸ்ல 7th வீடியோ சாஃப்ட் ப்ரூஃபிங். சாஃப்ட் ப்ரூஃபிங்கிறது நம்ம ப்ராசஸ் பண்ணுற பிக்சரோட கலர்ஸ் நம்ம மானிட்டரில் பார்க்குற மாதிரியே பிரிண்டில் வருமாங்கிறத செக் பண்ணுறது தான். மானிட்டர் அண்ட் பிரிண்டர் இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. நம்ம மானிட்டரில் பார்க்குறது க்ளோ ஆகிற பிக்சல்ஸ் RGB காம்பினேஷன்ஸில், இது ஜஸ்ட் ஃபார் வியூவிங் பர்பஸஸ். இதுவே நம்ம பிரிண்டில் பார்க்குறது ஃபிசிக்கல் இங்க் அண்ட் ஃபிசிக்கல் பேப்பர். மானிட்டரில் இருக்கிற பிக்சரை இருட்டில் கூட பார்க்கலாம், பட் பிரிண்டில் அப்படி இல்லை, வெளிச்சத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த டிஜிட்டல் சாஃப்ட் காப்பியாக இருந்து பிரிண்ட்டுக்கு மாறதுக்குள்ள ஒரு ஹியூஜ் கன்வர்ஷன் நடக்குதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மானிட்டரில் பார்க்குறத அப்படியே பிரிண்ட்டு கொண்டு வரதுக்கு பேர் தான் கலர் ரீப்ரொடக்ஷன். கலர் ரீப்ரொடக்ஷனுங்கிறது டிஜிட்டல் சாஃப்ட் காப்பியை பிரிண்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக சாஃப்ட் காப்பி டு பேப்பர் ஆர் மீடியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறது தான். இது பேப்பர் டு பேப்பர், பிரிண்டர் டு பிரிண்ட், இங்க் டு இங்க் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரே இங்க் வேறு வேறு பேப்பரில் பிரிண்ட் பண்ணும்போது அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் ரிசல்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், சேம் ஃபோட்டோ சேம் பிரிண்டரில் மெட்டாலிக் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் சேம் ஃபோட்டோ சேம் பிரிண்டரில் மேட் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் வருது இல்லையா? அது மாதிரி இதை சரி பண்ண தான் ஒரு பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகும்போதும் ICC ப்ரொஃபைலும் கூடவே இன்ஸ்டால் ஆகும். அதை வச்சு தான் உண்மையிலேயே நம்ம பிக்சரில் இருக்க கலர்ஸை இந்த பிரிண்டரால் பிரிண்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட் ப்ரூஃபிங்கை ஆக்டிவேட் பண்ண எய்தர் எஸ் கீயை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை டூல் பாரில் சாஃப்ட் ப்ரூஃபிங்கை டிக் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த டூல் பார் காமிக்கலனா ஜஸ்ட் T கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போது சாஃப்ட் ப்ரூஃபிங் ஆக்டிவேட் பண்ண உடனே பேக்ரவுண்ட் ஒயிட் ஆனதை பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஹிஸ்டோகிராமுக்கு கீழே இந்த ப்ரூஃப் செட்டிங்ஸ் டேப் புதுசாக ஓப்பன் ஆகியிருக்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஹிஸ்டோகிராம் டாப் லெஃப்ட்லையும் டாப் ரைட்லையும் 2 ஐக்கான் வந்திருக்கிறத பார்க்கலாம். இது மானிட்டர் கேமவுட் வார்னிங் அண்ட் இது பிரிண்டர் கேமவுட் வார்னிங். இந்த கேமவுட் வார்னிங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா பிரிண்டரால் இமேஜில் இருக்க சேம் கலரை பிரிண்ட் பண்ண சாத்தியம் இல்லாத ஏரியான்னு அர்த்தம். இப்போது இந்த மானிட்டர் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணால் எங்கெல்லாம் ப்ளூ கலராக மாறுதோ அதெல்லாம் மானிட்டர் கேமவுட் கலருக்குள்ளே வரலைன்னு அர்த்தம். இதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பட் விஷயமே இந்த பிரிண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது வர ரெட் கலர் தான். எங்கெல்லாம் ரெட் கலர்ஸ் இருக்கோ அந்த ஏரியாலாம் மானிட்டரில் பார்க்குற மாதிரியே கலர்ஸ் பிரிண்டில் வராதுன்னு அர்த்தம். இப்போது அடோப் RGBலேருந்து இந்த பிரிண்டர் கலர் ப்ரொஃபைலை ஆக்சுவலாக நான் பிரிண்ட் பண்ண போகிற பிரிண்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் இது எக்ஸாக்டாக பிரிண்டில் எப்படி வரும்னு சிமுலேட் டு பேப்பர் அண்ட் இங்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணி சிமுலேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது சாஃப்ட் காப்பியாக இருக்கும்போது அண்ட் இது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும்னு காமிக்குது. இதில் காமிக்கிற மாதிரி 100% பிரிண்டில் வரும்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ரஃப் ஐடியா இதனால் கிடைக்கும். இது நம்மக்கிட்டே பிரிண்டர் இருக்குதுங்கிற பட்சத்தில் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் வெளியே தான் பிரிண்ட் பண்ண போகிறோங்கும்போது ஸ்லைட் வேரியேஷன் வரதான் செய்யும். இதை ஹேண்டில் பண்ண தான் கேன்வரா மாதிரி லீடிங் ஆல்பம் பிரிண்டிங் கம்பெனிஸில் இந்த அவுட் ஆஃப் கேமட் கலர்ஸை ப்ரீ ப்ரெஸ்லேயே, அதாவது பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாஃப்ட் காப்பியை வச்சு சரி பண்ணி விட்டுறாங்க. ரொம்ப வேரியேஷன் வருதுங்கிற பட்சத்தில் கிளைண்ட்டுக்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணிடுறாங்க. நம்ம என்னதான் ப்ரீ கேலிப்ரேட்டட் மானிட்டர் வாங்கி யூஸ் பண்ணாலும் அதையும் ஸ்பைடர் மாதிரி கலர் கேலிப்ரேட்டர் வச்சு கேலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம மானிட்டர்ஸ் அட்லீஸ்ட் 95 to 99 sRGB கேலிப்ரேஷன் ரிசல்ட் வந்தால் தான் நம்ம மானிட்டரில் பார்க்குற பிக்சர்ஸ் ஆல்மோஸ்ட் பிரிண்ட்லையோ மற்ற எல்லாரோட ஃபோன், லேப்டாப், மானிட்டர்லேயும் சேம் கலர்ஸ் கிட்டத்தட்ட காமிக்கும். இந்த மானிட்டர் கலர் கேலிப்ரேஷன் அண்ட் கலர் ஸ்பேஸ் ஒர்க் ஃப்ளோ ஒரு பெரிய டாபிக். அதை ஒரு செப்பரேட் வீடியோவாக ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு லைட்ரூமில் இருக்க சாஃப்ட் ப்ரூஃபிங்னா என்னென்னு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போது உடனே. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவான பவர் அப் யுவர் லைட்ரூமில் மீட் பண்ணலாம். Until then, be creative and productive. This is Chandru from Focus Studios, signing off.